தோற்று போகணும்னு அல்ல, உன்னை நான் வேர் பிரிச்சு வேற டைரக்ஷன்ல எடுத்துட்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு விதமான காரியம் இருக்கு. ஒண்ணு நீயா ட்விஸ்ட் ஆயிக்கிறது, ரெண்டாவது ஆண்டவர் உன்னை ட்விஸ்ட் ஆக்குறது. ஹல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்களே தான் உங்களை ட்விஸ்ட் ஆக்கிட்டு இருப்பீங்க. நீங்களே திரும்பிட்டா ஆண்டவர் மேல பழைய சொல்லிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ட்விஸ்ட் பண்றாருன்னா அதுக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் அதோட இலக்குல இருக்கும். நீயா ட்விஸ்ட் ஆகி ஒரு பாதையில போனீங்கன்னா அதோட இலக்கு உனக்கு அழுகையும் வறுமையும் வேதனையும் சஞ்சலமும் தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க காட்டுற பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேன் தைரியமா எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த தைரியம் இருக்கு. எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு இருக்குன்னு. எத்தனை பேர் வந்துட்டு உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சிருக்கீங்க? சிம்பிள் விஷயம். அவங்கள மன்னிச்சு கேஷுவலா ஆஸ் யூஷுவலா பேசியிருக்கீங்க. உண்மையே சொல்லணும், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆண்டவரோட மகிமையை உணர்ந்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. ஜூகேனா என்ன? நான் வருவேன், எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் வருவேன். ஜூகேனா என்ன? நல்லா சொல்லுங்க, சத்தமா, சத்தமா. சோ உன்னோட ஜீவன் எப்படி குன்றி போகின்ற குறுகி போகின்ற ஜீவன் அல்ல. இனிமே உன்னுடைய ஜீவன் எப்படி இருக்கும்? அது பெருகி வளர்ந்து அலை அலையாய் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான ஜீவனா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரத்த சத்தமா உள்ளத்துல இருந்து சொல்லுங்களேன், என்னுடைய ஜீவன் குன்றி போகிற ஜீவன் அல்ல. சத்தமா, என்னுடைய ஜீவன் குன்றி போகிற ஜீவன் அல்ல, அது குறுகி போகிற ஜீவன் அல்ல. மாறாக அது பெருகி, சத்தமா பெருகி, ஆக்ஷனோட செய்யலாம், அது பெருகி வளர்ந்து அலை அலையாய் ஆசீர்வாதத்தை அளிக்கிற ஜீவன். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த ஜூகி லைஃப்ன்றது அர்ப்பணிக்கும் அடிபணியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஜூகி லைஃப் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, அது அர்ப்பணிக்கும் அடிபணியும். நமக்கு பிடிச்சவங்க இல்ல நீ இதெல்லாம் செஞ்சு ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? செஞ்சுதான் ஆவீங்க. இல்ல நீ இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அடிபணிஞ்சு அதை பண்ணுவீங்க. ஜூகி லைஃப்ன்றது உன்னை அர்ப்பணிக்க வைக்கும், உன்னை அடிபணிய வைக்கும், உன்னை உதைக்கும், உன்னை எல்லாமே செய்யும். ஹல்லேலூயா. ஆனா ஜோயி லைஃப் அடிபணிக்கிறது அல்ல, அடிபணிய வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஆக்டிவா இருக்கீங்களா? போர் அடிக்கலையே? போர் அடிக்குதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா அடிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். இனிமே உலகம், அதாவது எப்படின்னா உலகம் உங்களை பார்க்கிற விதமே டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி இருக்கும்? ஸ்டைலா சொல்லுங்களேன். இன்னும் அப்படியே இந்த ஊர் ஓரத்துல இந்த கிழமைங்களா உட்காந்துட்டு இருப்பாங்களே ஊர் நியாயம் பேசிட்டு, அந்த மாதிரி இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு நிஜமாவே. ஸ்டைலா சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாழ்க்கை அது அற்புதமா இருக்கும், அது ஆச்சரியமா இருக்கும். எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றம் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், நான் சாகுற நிலைமை வந்தாலும், ஆண்டவருடைய வல்லமை என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற காரியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா, தைரியமா போடா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிமே இனிமே உலகம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க உலகத்தை மேற்கொள்வீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஜோயி லைஃப் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே உங்க வாயில இருந்து முடியாது அப்படின்னு வரவே கூடாது. என்ன வரக்கூடாது? முடியாது, இல்ல அப்படின்னு வரக்கூடாது, கஷ்டம் அப்படின்னு வரக்கூடாது. ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா நன்மைக்கு.
உங்ககிட்ட இருந்து உனக்கு பிரிக்கிறாருன்னா நன்மைக்கு, உங்ககிட்ட உனக்கு கொடுக்குறாருன்னா அது பல மடங்கு நன்மைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நீங்க இனிமே பலவீனர்களாய் அல்ல, பலன் கொண்டு வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஜூக்கி லைஃப்க்கும் ஜோயி லைஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். என்னைக்கு கேட்டாலும் சொல்லுவீங்களா? 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 இப்படி ஒரு காரியம் தான் நம்ம வேதத்துல பார்க்க போறோம். நீங்க சதா காலங்களும், எப்படி சதா காலம், நார்மலா இவ்வளோ குறிப்பிட்ட நாட்கள் இல்லை. உங்களோட ஜோயி லைஃப் எப்படி? நீங்க சதா காலங்களும் அவரோடு ஆட்சி செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஆட்சி செய்கிற நித்திய ஜீவனுக்கான காரியம் தான் இந்த ஜோய். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற வேதத்துல இருக்கிற ஒரு விஷயம், இப்பதான் நான் சப்ஜெக்ட்குள்ளேயே வரேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு விஷயம் சாதாரணமான பாதைக்கு அல்ல. நான் சொன்னல, ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட்டை வைப்பாரு. அந்த ட்விஸ்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் பாத். சொல்லுங்க. இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் பாதை. ஒரு அசாதாரணமான, இது சாதாரணமான பாதை இல்ல, அசாதாரணமான ஒரு பாதை. ஆண்டவர் அந்த அசாதாரணமான பாதையில யாரை நடத்தினாரு, எதுக்கு நடத்தினாரு, அதனால என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அந்த தெரிஞ்ச விஷயத்திலேயே தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு கேட்டாலும் சரி, போன வாட்டி வந்தேன் ஒரு விஷயத்த சொன்னேன், யாருக்கெல்லாம் ஞாபகம்? ஆண்டவரே, எல்லாம் எக்ஸாம் பேப்பர் எடுத்து ரெடி ஆகுறாங்க. ஹல்லேலூயா. யார் குறிச்சு சொன்ன? சூப்பர். அண்ணா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி அண்ணா போய் ஜெபம் பண்ணாங்க, அழுதாங்க, சாமுவேல் பெற்றாங்க, சபையில விட்டாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? அதோட ஆழமான தயவு செஞ்சு இங்க மறக்கிறதுக்காக அல்ல, உங்களோட மனசுல பதியறதுக்காக. ஏன்னா உங்களால வேதத்தை வாசிச்சு இதை புரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு பிஸியான ஆளுங்க நீங்க எல்லாரும். அல்லேலூயா. அதனால சொல்லுறத கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கோங்க. அது தியானிங்க. ஆண்டவர் பெரிய அதிசய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தோணுது, நல்லா வேகமா ஓடிட்டு இருந்தேன்னா நீ இப்போ ஸ்லோ ஆகிட்ட அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்? வயசு இதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு. வயசாவது, கால் மூட்டு, இதெல்லாம் ரொம்ப சாக்கு போக்கு. நீ நல்லா வேகமா, இதுவே எங்கேயாவது இந்த சலுகை, இந்த பொருள், இந்த கூப்பன் கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்களுக்கு கால் வலி, அப்போ உங்களுக்கு வயசு, இதெல்லாம் தெரியாது. அப்படிதானே? அதுக்கு மட்டும் வேகமா அடிச்சு பிடிச்சு ஓடுவீங்க. காரணம் சும்மா வரதை எடுக்க வைக்கணும். அதானே? அப்போ ஆண்டவர் உங்களை எவ்வளவு எதிர்பார்ப்பாரு. அவர் சும்மா 4 பொருள் கொடுக்கறதுக்கே நீங்க ஓடுறீங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அலையலையா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஓடணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருந்தேன். அதாவது அந்த இலக்கு ஒரு ஜபத்துல நிலையா இருந்தேன், வேத வாசிப்புல நிலையா இருந்தேன், தியானிக்கிறதுல நிலையா இருந்தேன், சாட்சி சொல்ற சாட்சியா இருக்கிறதுல நிலையா இருந்தேன், மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறதுல நான் நிலையா இருந்தேன். ஆனா இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கான காரியத்தை வெளிப்படுத்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா யாரோட நாமத்தை பத்தி நம்ம இந்த இடத்துல பேச போறோம்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.